ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றம் பற்றி பல்வேறு தகவல்களை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். கிளைமேட் சேஞ்ச் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு மாணவர்களுக்கிடையான கலந்துரையாடலின் ஒலி தொகுப்பு ஒளிபரப்பாக போகிறது. கேட்கலாம் வாங்க. ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கா என்ன? முக்கியமான நியூஸ் எல்லாம் அந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி தான். நியூஸ் பேப்பர்ல, டிவில, சோசியல் மீடியால தொடர்ந்து நான் இதை தான் பாக்குறேன். அது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்ன? இப்ப கூட ஐபிசிசி ஆகஸ்ட்ல ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க ஒவ்வொரு 5 years வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா இது 6th ரிப்போர்ட். அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த பருவநிலை மாற்றம் அப்படிங்கறதே இந்த மனுஷங்களால தான் அதிகமா இருக்கு. இத்தனை வருஷத்தை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க முன் வச்சிருக்காங்க. அதுமே ரொம்ப பேசு பொருளா இருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 6th ரிப்போர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னன்னா, அவங்க ப்ராப்ளம் இதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம இது எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது கூட அதுல பேசியிருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, அதனால அது ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். அதுக்கப்புறமா தான் இந்த யுஎனோட மீட்டிங் அது இதுன்னு எல்லாமே ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதான் இதுல எல்லாம் போட்டிருக்காங்க பாரு. இப்போ கண்டினியூஸா நடக்கும் போல இருக்கு. இந்த 2020 இந்த கொரோனானால ஸ்டாப் ஆயிருக்கு. இப்போ ஸ்காட்லாண்ட்ல நடந்திருக்கு இந்த விஷயம். ஆமா, 26th மீட்டிங் இது கூட. கரெக்ட். சோ அதான் 2015 பாரிஸ் டீல் பத்தி தெரியுமா? அதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்ட். 2015 இந்த உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாரிஸ் கிளைமேட் டீல், பருவநிலை மாற்றத்துக்கான பாரிஸ் டீல் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமா என்ன பேசினாங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 degree Celsius நம்ம முன்னாடி எல்லாம் இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ்க்கு நம்ம கார்பன் டை ஆக்சைட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம், எமிட் பண்றது எல்லா கேஸும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த 2015ல 2 degree Celsius அளவுக்கு நம்ம கம்மி பண்ணணும். அதையும் தாண்டி ரொம்ப குறிப்பா நம்ம 1.5 degree Celsius அளவுக்கு இந்த கேஸஸ் எல்லாத்தையும் எமிட் பண்றது நம்ம கம்மி பண்ணணும். அப்பதான் இந்த பருவநிலை மாற்றத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த அந்த 2015ல சொன்னாங்க. ஆனா அதை பண்ணிட்டோமான்னு கேட்டா இப்ப வரைக்கும் எந்த நாடுகளும் அதை சாதிக்கல, பண்ண முடியல. இதுல போட்டிருக்காதான் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு உதவணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ணல போல இருக்கு. லைக் 2015ல போட்ட அந்த டீல்லையுமே ஒரு 2009ல இருந்து இந்த 20க்குள்ள வளர்ந்த நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட 10,000 கோடி வளரும் நாடுகளுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தின விஷயங்களை கொஞ்சம் மாத்தணுங்கிறதுக்காக கொடுக்கணுங்கிறதா டீல். பட் ஆனா அதுல வெறும் 65% தான் கொடுத்திருக்காங்களாம். வரல அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இதுல கூட நம்ம பிரதமர் கூட அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. 2023க்குள்ள எல்லா வளர்ந்த நாடுகளும் வளரும் நாடுகளுக்கு இந்த 10,000 கோடி அப்படிங்கிற விஷயத்த கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள்ல இந்த வளரும் நாடுகள் ஈடுபடும் அப்படிங்கிற விஷயத்தை இவர் ரொம்ப வலியுறுத்தி சொன்னதுனால இவர் பேசினது எல்லாமே பாராட்டுக்குரியதா மாறி இருக்கு. ஆனா இந்தியால ஆல்ரெடி இந்த கொரோனா டைம், எக்கனாமிக் ப்ராப்ளம் இதெல்லாமே இருக்கு. எப்படி அவங்களால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும்? ஏன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான காரணம் ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் சொல்றாங்க. இந்தியால கோலோட தேவை தான் ரொம்ப அதிகம். சொல்லப்போனா அதுலதான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சோ எப்படி இவங்க கொண்டு வருவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. கரெக்ட். ஆனா ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சைனாக்கு அப்புறம் கோல் நம்மளோடத்துல தான் அதிகமான உற்பத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. ஆனா கடந்த வருஷங்கள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த உற்பத்தியை நம்ம கம்மி பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கறத முன்னோக்கி போறதுக்காக நம்ம கம்மி பண்ணிருக்கோம் நிறைய. இப்ப இவர் பேசினதுலயுமே சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அந்த மாதிரி இந்த காற்று மூலமா எடுத்துட்டு வருது, சூரியன் மூலமா கொண்டு வருது. இப்ப கூட நம்ம லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம சோலார் மாத்திருக்கோம் இல்லையா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் புதுசா. இவர் முன் வச்ச அந்த 5 பாயிண்ட்டுமே இது சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம நோட் பண்ணணும். சாதிக்கக்கூடிய மாதிரியும் ஒரு சில விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு, சொல்லியிருக்காரு அங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த 5 முக்கியமான பாயிண்ட் நான் கூட சோசியல் மீடியால பார்த்த ஒரு ஞாபகம். லைக் இந்த 2030க்குள்ள நான் ஃபாசில் ஃபியூயலோட அந்த ரேட் அப்படிங்கறத 500 ஜிகாவாட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பார்த்தேன். அதே மாதிரி இந்த ரெனவபிள் ரிசோர்சஸ் நம்ம சொன்னோம்ல, ஐ மீன் ரீயூஸ் பண்ற மாதிரி, சோலார் லைட்டை நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் அந்த பேனல் வச்சு எனர்ஜி இது பண்ண முடியும். சோ அதையுமே ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் வச்சிருக்கிறதா நான் அதுல பார்த்தேன். ஆமா, இது சாதிக்கக்கூடிய கோல் தான். பிகாஸ் ஏன்னா இந்த 500 ஜிகாவாட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல முன்னாடி நம்ம கிட்ட இருந்த கோல் 400 ஜிகாவாட் அட்டைன் பண்ணும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஆல்ரெடி 160 ஜிகாவாட் அட்டைன் பண்ணிட்டோம். சோ
இனி ஒரு 9 வருஷத்துல நம்மளால இந்த 500 ஜிகாவாட் வந்து பண்ண முடியும். பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாவே இருக்கு. இதே மாதிரி நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி ஆல்ரெடி 40% கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். நம்மளோட முன்னாடி டார்கெட் அப்படிதான் இருந்தது, 40% ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டார்கெட் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ 50% அப்படிங்கிறது வந்து இனி நமக்கு 9 வருஷம் இருக்கே, நம்ம வந்து இதுவுமே அட்டைன் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான். அதனாலதான் இது ரெண்டையும் ஒரு முக்கியமான பாயிண்டா வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்தியாலன்னு பார்க்கும்போது 2 வீலர்ஸ் அண்ட் இந்த மாதிரியான யூஸ் பண்றது ரொம்பவே அதிகம். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் இங்க ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு தெரியும் அந்த முக்கியமான கோல்ல ஒண்ணு வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடோட ரேட் குறைக்கணும் அப்படிங்கிறது. சொல்ல போனா ரொம்ப அதிகமாவே எமிஷன் இருக்கு. அது 100 crore டன்னுக்கு வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காங்க. அதே மாதிரி இந்த நெட் ஜீரோ எமிஷன் ஒரு கான்செப்ட். நம்ம எவ்வளவு இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு வெளியில விடுறோமோ அந்த அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணணும். எப்படி அப்சர்வ் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது மரம் வச்சோம்னா அது கார்பன் டை ஆக்சைடு அது உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியில விடும். சோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் வச்சு நம்ம அந்த நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கறத கொண்டு வர முடியும். சோ அதையுமே வந்துட்டு இந்த 2070 அந்த இயர்க்குள்ள வந்துட்டு இந்தியா அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒன்னையும் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுல நோட் பண்ண வேண்டியது, நம்ம வந்து இந்த 2070 2070 சொல்லியிருக்கோம். இதே நம்ம யூஎஸ், பிரிட்டன், யூரோப்பியன் யூனியன் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 2050 எங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட். ஏன்னா அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நீ இப்ப சொன்ன மரங்கள் மூலமா கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்றது, ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி அவங்க அதிகமாவே கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி இருக்கிற காலங்கள்லயே. அதனால இப்போ 2050 அவங்க டார்கெட்டா வச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம சைனா, சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா 2060 டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம பண்ணிடுவோம் சொல்லிட்டு. நம்ம 2070 வச்சிருக்கோம், நம்ம எந்த வகையிலும் குறைஞ்சும் போல. அதனால ஆனா எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இயர் வைஸ் நம்ம டார்கெட் செட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம நடைமுறைப்படுத்துறோங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதை நம்ம பண்ணா மட்டும்தான் இனி வர காலங்கள்ல பருவநிலை மாற்றத்தினால அழிவுகள் சந்திக்காம இருக்க முடியும் இல்லையா. அதனால அவங்க அதை வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அது போக இன்னொரு விஷயமே சொல்றாங்க என்னன்னா, இப்போ நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடோட எமிஷனை பாதியா கம்மி பண்ணணும். இத்தனை நாள்ல இத்தனை வருஷத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை பாதியா கம்மி பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப அவசியமா இருக்கு. இதெல்லாம் பண்ணி 2050 நம்ம இந்த நெட் ஜீரோ எமிஷன் நீ சொன்ன மாதிரி அதை அச்சீவ் பண்ணணும். அதை பண்ணல அப்படின்னா இனி வர காலங்கள் அழிவை சந்திக்கிறத வந்து யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கறதையும் டெம்பரேச்சர் இன்னும் அதிகம். கண்டிப்பா அதை வந்து ரொம்ப பெரிய விஷயமாவே அவங்க சொல்றாங்க. ஆனா கிளைமேட் சேஞ்ச் இனிமேல் ரொம்ப பெரிய பிரச்சனை தரும்னு சொல்றது சரிதான். பட் ஆனா அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம நிறைய முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாமே பாக்குறோம். இந்தியால அசாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஃபிளட் வருது, லேண்ட்ஸ்லைட் இது மாதிரி எல்லாமே நடக்குது. சொல்ல போனா இங்க நம்ம சென்னையில 2015 வந்த வெள்ளம், இப்போ கேரளால ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அங்கேயும் பிரச்சனை இருக்கு. இப்போ 2 to 3 டேஸா நம்ம பாத்துட்டு இருக்கோம் சென்னையில வந்துட்டு மழை ரொம்ப அதிகமா பெய்யுது. முன்னாடிலாம் மான்சூன் சொல்லிட்டு ஒரு சீசன் இருக்கும், ஒரு 3 மாசம் 4 மாசம் மழை வருங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா இப்போ வந்து ஒரு மாசம் 2 மாசத்துல பெய்ய வேண்டிய மழை 2 நாள் 3 நாள்ல பெஞ்சிடுது. அப்படிங்கும் போது தண்ணி போறதுக்கான ஒரு வடிகால், சரியான வடிகாலும் இருக்காது. அப்படிங்கும் போது வெள்ளமா ஏற்படுது. இப்போ சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாம் இதனாலதான் பாதிப்படைஞ்சிருக்காங்க. கரெக்ட். ஆனா இதுல நம்ம வந்து ஒரு பருவநிலை மாற்றத்தை மட்டுமே குறையா சொல்ல முடியாதுல்ல. யோசிச்சு பாரு, இப்ப நீ சொன்ன பாயிண்டே எடுத்துக்கோங்க. மழை வந்தா போறதுக்கான இடம் கிடையாது அப்படிங்கறது வந்து நம்ம பருவநிலை மாற்றத்தோட தப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம தப்பு, நம்ம தான் அதுக்கானவே எதுவுமே பண்ணல. சொல்ல போனா இந்த மாதிரியான பிரச்சனை வருங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியுமே. எதுக்காக விஞ்ஞானிகள் இருக்காங்க? இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாத விஷயம் கிடையாது. உட்கார்ந்து ஒரு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயத்த இப்பதான் நம்ம எடுத்துட்டு வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் உலக நாடுகள்ல. நமக்குமே இப்பதான் இதை பத்தின அவ்வளோ ஒரு விழிப்புணர்வு, அவேர்னஸே ஏற்பட்டிருக்கு. நம்மளுமே இதை பத்தி இப்பதான் அதிகமா பேசுறோம். பாரு, இப்ப நம்ம நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு பேசுறோம். ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது இப்போ உட்காந்து யோசிக்கும் போது இனி நம்மளால அதை தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ கிளைமேட் சேஞ்ச் வராத அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மள அதுகிட்ட இருந்து தற்காத்துக்க முடியும். இப்ப நீ சொன்ன மாதிரி ஒரு வடிகால் ஏற்படுத்தணும். நம்ம ஒரு சில மெஷர்ஸ் கொண்டு வரலன்னா பருவநிலை மாற்றத்தை மட்டும் நம்ம தப்பா சொல்லி இதனாலதான் இது ஏற்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம தப்பும் நிறைய இருக்குதுல. மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றம் குறித்து நம்மளிடையே உரையாடுவதற்காக நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் ஆனந்த் அவர்கள். என்னுடைய ஆனந்தகுமார், ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரியில் ஒரு பேராசிரியராக, உதவி பேராசிரியராக நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து
ஒரு காலநிலை மாற்றம் அல்லது பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கி பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு ஒரு உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு துருவ பகுதிகளில் வந்து பனிப்பாலங்கள் வந்து எல்லாமே மூடி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, துருவ பகுதிகளில் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்காது. அங்கே வந்து வெப்பநிலை வந்து சூரிய கதிர்கள் வந்து சென்றடையாது. அப்போ அந்த பகுதிகள் எல்லாமே என்னென்னா எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே பனிக்கட்டிகளாக மாறி இருக்குது. அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்டார்டிகா அப்படிங்கிற ஒரு தென் துருவ பகுதி முழுக்க என்னென்னா பனிப்பாலங்களாக இருக்குது. அப்போ இந்த அண்டார்டிகா கண்டமே முழுக்க பனிப்பாலங்களாக இருக்குது. இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வுகள் அனைத்துமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த அண்டார்டிகா கண்டத்தில் இருக்கக்கூடிய பல பாகங்கள் வேகமாக அந்த பனிக்கட்டிகள் உருகுது. சரி, பனிக்கட்டி உருகுது, அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பனிக்கட்டிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அளவில் ஆனது. அதாவது ஒரு பனிக்கட்டி உருகுச்சுன்னா மில்லியன் ஆர் பில்லியன் டன் வாட்டர் வந்து கடலில் கலக்கும். சரி, இப்படி கலக்கிறதுனால என்ன அப்படின்னா, இதெல்லாம் உறைந்திருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் உருக என்ன ஆகும் அப்படின்னா, மெல்ல 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 என்ன ஆகும்னா கடலோட நீர்மட்டம் வந்து வேகமாக உயர ஆரம்பிக்கும். ஏன்னா மிகப்பெரிய அளவிலான நீர் வந்து பனிக்கட்டிகளாக மாறி நிற்கிது அந்த இடங்கள்ல. அதெல்லாம் உருகும்போது கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்றதுனால என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள்லாம் வந்து கடல் அரிப்பு இருக்குது அப்படின்ட்டு போன வாரம் வந்து முதல்வர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. முதல்வரோட செல்லுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கடல் அரிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிலப்பகுதிகள் வேகமாக கடலில் மூழ்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாமல்லபுரம் அப்படின்னு அந்த மாமல்லபுரம் சிற்பங்கள் கோயிலெல்லாம் இருக்குது. அதில் வந்து தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குதுன்னா, நிறையா பாறைகள் கற்கள் இது எல்லாத்தையும் போட்டு அந்த தண்ணி வந்து மேலே வர விடாமல் தடுக்குது. இப்படி உலகம் முழுதும் வந்து கடல் பகுதிகள் வந்து நிலத்தை வந்து விழுங்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பருவநிலை மாறுபாடு தான். இப்போ இன்றைக்கி உலகம் முழுதுமே என்னென்னா பருவநிலை மாறுபாடுகளை எதிர்த்து எல்லாருமே குரல் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இது வந்து ஒரு வகையான பாதிப்பு. இன்னொரு பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது கடல் வந்து என்னென்னா அதிக வெப்பநிலை காரணமாக கடலில் இருக்கக்கூடிய நீர் வந்து வேகமாக ஆவியாகும். அப்படி ஆவியாகிறதுனால அதிகமான உப்புத்தன்மை, அதாவது அசிடிட்டி, அமிலத்தன்மை வந்து கடல் நீரில் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காட்டுத்தீ அப்படிங்கிறது வந்து வேகமாக பரவிட்டு இருக்கு. இன்றைக்கி உலகம் முழுதுமே காட்டுத்தீங்கிறது வந்து எல்லா நாடுகள்லேயும் ஏற்படுது. இது வந்து வெறுமனே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நம்ம கருத வேண்டாம். ஏன்னா இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அங்கே வெப்பநிலை வந்து குறைவு. அங்கேயே பார்த்துட்டிங்கன்னா 30 டிகிரி 35 டிகிரி 40 டிகிரி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே குளிர் சூழ்நிலையில் வாழக்கூடிய தன்மையோடு இருக்குது. அந்த மரங்கள் எல்லாமே என்னென்னா இந்த மாதிரி அதிகமான வெப்பநிலையை தாங்க முடியாமல் தீப்பற்றி எரியுது. காடுகள் வந்து வேகமாக எரிய ஆரம்பிக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலையை ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே எதிர்கொண்டிருக்குது. இன்னொரு புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா மாதிரியான வெப்பமண்டல நாடுகள் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய நிலங்கள், சாதாரண நிலங்கள் எல்லாமே பாலைவனமாக மாறுவதற்கான நிலையை நோக்கி போயிட்டுருக்குது. இப்படி உலகம் முழுதுமே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த காட்டுத்தீ, அந்த காட்டுத்தீயினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து மிகப்பெரிய அளவிலானதாக இருக்குது. இப்போ என்னென்னா அமேசான் போன்ற காடுகள் எல்லாம் இருக்குது. அந்த மலைக்காடுகள், அந்த மலைக்காடுகளே கூட பல நேரங்களில் பற்றி எரியுது. இப்படியான ஒரு காட்டு தீங்கிறது வந்து அடுத்த ஒரு பாதிப்பாக இருக்குது.
இன்னொரு பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதீத மழைப்பொழிவு. இப்போ நம்ம வந்து முதல்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் வந்து ஒவ்வொரு காலங்கள் இருக்கும். இப்போ மழைக்காலம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து மழைக்காலம் அப்படின்னா ஐப்பசியில் அடைமழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி, கார்த்திகை, இந்த மாதிரி 2-3 மாதத்தில் வந்து அந்த மழை வந்து பெய்யும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 3 மாதங்களில் பெய்யும். இது நான் சொல்கிற விஷயங்கள் எனக்கு சரியான அந்த அந்த பழைய நம்முடைய முன்னோர்கள் சொன்ன காலநிலையில் சரியான தெரியல. இருந்தாலும் அந்த 3 மாதங்கள் மழைக்காலமாக இருக்கும். அந்த 3 மாதங்களில் மழை எப்படி பெய்யும் அப்படின்னா விட்டு விட்டு மெல்ல பெஞ்சிட்டே இருக்கும். அப்போ இந்த பெய்யக்கூடிய மழை வந்து என்ன ஆகும், இந்த மழை நீர் எல்லாமே நீர் வந்து நிலத்தடியில் போய் ஸ்டோர் ஆயிரும். அப்படி ஸ்டோர் ஆகிறதோட விளைவு என்னன்னா நிலத்தடி நீர் மட்டம் வந்து வேகமாக உயர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பழைய முறை. ஆனால் இன்னைக்கு நவீன காலத்தில் பெய்யக்கூடிய மழைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் இருக்கிற அத்தனை மழைப்பொழிவும் பெஞ்சிருது. அதாவது 100 சென்டிமீட்டர் மழை வந்து ஒரே வாரத்தில் பெய்கிறது. அதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெறும் ஒரு வாரத்தில் பெஞ்சதுன்னா வெள்ளக்காடாக மாறிடுது. அப்போ இன்றைக்கி வந்து பெருவெள்ளம் உலகம் முழுதுமே என்னென்னா பெருவெள்ளங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுதும் எல்லா நாடுகள்லேயும் நடந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா லண்டனில் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னால் வந்து என்னாச்சு அப்படின்னா பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு. அது மாதிரி சீனாவில், ஐரோப்பிய நாடுகளில், இப்படி எல்லா நாடுகள்லையுமே இந்த பெருவெள்ளம் ஏற்படுது. இந்த பெருவெள்ளம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த பாதிப்புகள் எல்லாமே என்னென்னா ஒரு நாட்டுக்கானதாக இல்லை, உலகம் தழுவியதாக இருக்குது அப்படின்ட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உலகம் தழுவியதாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பகுதிக்கு மானது மட்டும் கிடையாது, அது வந்து எல்லாத்துக்கும். இப்போ பெருவெள்ளம்ங்கிறது வந்து எல்லா ஆறுகள், ஏரிகள், குளங்கள்னு அதிக மழை பெஞ்சு வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு வகையான பாதிப்பு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம், 2015ஆம் ஆண்டு சென்னையில் வந்து பெய்த பெருமழை, அதில் பார்த்துட்டிங்கன்னா சென்னையே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வெள்ளக்காடாக மாறிச்சு. போன வருடம் வந்து சென்றாண்டுக்கு முன்பு நினைக்கிறேன், எனக்கு சரியாக வருஷம் தெரியல, கேரளாவில் பெய்த பெரு மழை காரணமாக கேரளா பகுதிகள் அனைத்துமே வெள்ளக்காடாக மாறிச்சு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து என்ன ஆயிட்டுருக்கு அப்படின்னா இந்த பெருவெள்ளம் அப்படிங்கிறது நம்மளே அதை எதிர்கொள்கிறோம். அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறோம். இது வந்து ஒன்று. இப்படி இந்த பாதிப்புகள் வந்து என்னென்னா உலகம் தழுவிதாக இருக்குது. இது வந்து இதனால் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழல் வந்து உருவாகுது. அப்போ இது இன்னொரு படம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வெப்ப நாடுகள் எல்லாத்துலேயுமே வெப்ப அலை வீசுறது. இப்போது நம்ம ஊரில் பார்த்துட்டிங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த இது மன்னிக்கும் கேரளா இல்லை, ஆந்திரா, கர்நாடகாவிலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெப்ப அலை வீசி பல பேர் இறந்தாங்க அப்படின்ட்டு நம்ம செய்தி பார்க்குறோம். இந்த வெப்ப அலைன்னு அது அதிகமான வெப்பநிலை, அந்த வெப்பம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்படி அதீத பாதிப்புகளை எதிர்கொள்ளும் ஒரு நிலையாக வந்து என்னென்னா இந்த இது இருக்குது, பருவநிலை மாற்றம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பாதிப்புகள், உயிரினங்கள், அதிக வெப்பநிலைங்கிறது வந்து உயிரினங்களோட அது உயிரினங்களோட மாற்றத்திலேயே நிறையா மாற்றங்களையும் இதையும் கொண்டு வந்திருக்குது. சரிங்களா? இப்படி இது ஒரு புறம் இருந்ததுன்னா, இன்னொரு புறம் பார்த்துட்டிங்கன்னா அதிகமான வெப்பம் வந்து என்ன பண்ணுதுன்னா நீரை வந்து கடல் பகுதிகளில் ஆவியாக்கிடுது. அப்படி ஆவியாகும்போது நீர் வந்து இந்த இது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு புறம் வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து உருவாகி அதிகமான புயல்கள், மழைகள், அதிகமான புயல்கள் வந்து ஏற்படுது. அதிகமான சூறாவளி காற்று வந்து உருவாகுது. ஹரிக்கேன் என்று ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து சூறாவளி காற்று. இப்போ வந்து புயலோட வேகம் வந்து அதிகமாகிருக்கு. இப்போ அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒவ்வொரு சூறாவளி காற்றும்
ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை காட்டிலும் இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறோம். இப்போ தமிழகத்திலேயே எடுத்துட்டிங்கன்னா இந்த தமிழகத்தில் நடந்த பல்வேறு புயல்கள்லையும் அதீத பாதிப்புகளை ஒவ்வொரு முறையும் இந்த புயல் வந்து உருவாக்கி இருக்குது. ஒக்கி புயல் ஆகட்டும், இந்த நீலம் ஒக்கி புயல், இந்த மாதிரி நிறைய புயல்கள் வந்து அதீத பாதிப்புகளை ஏற்படுத்து. காரணம் என்ன அப்படின்னா இந்த புயல்களோட வேகம் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்குது, பழைய மாதிரி வந்து இல்லை. அப்போ இது எல்லாமே ஒரு புறம், இப்படி இந்த பாதிப்புகள்லாம் ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பனி, அதாவது மிக உயரமான மலைகள் இருக்குது. அந்த மலைகளில் வந்து இருக்கக்கூடிய பல்லுயிர் தன்மை வந்து பாதிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இமயமலையில் வந்து அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் எல்லாமே உருக ஆரம்பிச்சிருது. அங்கே வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பனிக்கட்டிகள் இல்லாத நிலை வந்து உருவாகுது. அப்படி பனிக்கட்டி இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம என்ன உருவாகிற ஆறுகள், இப்போ சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த மாதிரியான பல ஆறுகள் உற்பத்தி வந்து முழுக்க இல்லாமல் போயிடும். ஒரு பாலைவனமாக மாறிடும் வட இந்தியாவே, அப்படிங்கிற ஒரு அபாயகரமான இதை வந்து நிறையா சொல்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்தியா பகுதிகளில், மலைப்பகுதிகளில் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா புல்வெளி காடுகள், அதாவது புல்வெளி காடுகள்ங்கிறது வந்து சோலை காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோலை காடுகளில் தீப்பற்றியதுனால இந்த சோலைகள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா மழை பெய்யும் போது அந்த மழை நீரை வந்து பிடிச்சி வச்சுக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா சொட்டு சொட்டாக விட்டுட்டே இருக்கும் மழை இல்லாத காலங்களே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான நீர் வந்து ஆறுகள் வந்து வற்றாமல் ஓடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்திய பகுதிகளில் இந்த சோலை காடுகள் தான் காரணமாக இருக்குது. அப்போ இந்த சோலை காடுகள் வந்து வேகமாக அழிஞ்சிட்டு இருக்குது. இப்படி இது வந்து பல பாதிப்புகளை மனிதர்கள் இந்த உலகம் முழுதும் பூ உலகில் பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு என்னென்னலாம் செய்யணும், பருவநிலை மாற்றத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து அந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணோம், முதலாவது வந்து அந்த புதைப்படிம எரிபொருட்கள், அதாவது டீசல், பெட்ரோலு, இந்த எரிவாயு, இது எல்லாத்தையும் உபயோகத்தை எல்லாத்தையுமே குறைக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய முதன்மையான விஷயம். அதாவது இன்றைக்கி வந்து உலகம் முழுதும் நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டங்களாக இருக்குது. இந்த பருவநிலை மாற்றத்தை மாற்றணும், இது வந்து நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இது முழுக்க வந்து என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், அதாவது மின்சார வாகனங்களாகவும் ஹைட்ரஜன் வாகனங்களாகவும் வேறு பல வாகனங்களாகவும் மாற்றுறாங்க. ஏன்னா இந்த புதைவடிவ எரிபொருட்களை முழுக்க ஒழித்து கட்டிட்டு அனைத்துமே பேட்ரி வாகனங்களாக உருவாக்கணும். அப்படி உருவாக்கும்போது பெருமளவு இந்த புதைவடிம எரிபொருட்களோட அளவு வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. அப்படி குறைக்கிறதன் வழியாக அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சுற்றுப்புற சூழல் சீர்கேடுகள் எல்லாத்தையுமே குறைக்கணும். இதெல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா பருவநிலை மாற்றத்துக்கு முதன்மையான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதை உலக நாடுகள் அனைத்துமே ஏற்றிருக்குது. அதை வந்து 2015 நடந்த பருவநிலை மாற்ற மாநாட்டில் வந்து பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்ட்டு நடந்தது. அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் நடந்த ஒப்பந்தத்தில் அதாவது கார்பன் அளவு வந்து 2 டிகிரிக்கு, அதாவது வெப்பநிலை வந்து 2 டிகிரிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லா நாடுகளும் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பருவநிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்வதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே இணைந்து செயல்படுது. அப்போ இந்தியாவிலையும் இந்திய அரசுமே என்னன்னா காலநிலை மாற்றம் அப்படின்ட்டு ஒரு அமைச்சரவையே ஒரு காலநிலை மாற்றம்னு வச்சுட்டு அதை எதிர்கொள்கிறாங்க. இப்போ நம்ம தமிழக அரசு பார்த்துட்டிங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சுற்றுப்புறச்சூழல் மற்றும் காலநிலை அமைச்சகம் தான் அவங்க வச்சுருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தத்தில் உண்மை. அப்போ இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிற விதமாக இந்த உரையை நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதை
இதை கேளுங்க. காலநிலை மாற்றத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்த ரத்னவாணி வானொலிக்கு என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிளைமேட் சேஞ்ச் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சரண்யா மேம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் கலந்துரையாடலின் ஒலி தொகுப்பு ஒன்று ஒலிபரப்பாக போகிறது. நம்ம அதை இப்ப கேட்கலாம். பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர் மாதத்தில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் நடந்த காலநிலை மாற்ற மாநாட்டில் வந்துட்டு இந்த காலநிலை மாற்ற இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. இது சென்னையில் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, சென்னையில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை சார்பில் நடந்த காலநிலை மாநாடுல வந்துட்டு காலநிலை மாற்ற இயக்கம் வந்து தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டை காலநிலை மாற்ற தாக்கத்தின் செயல்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய மாநிலமாக மாற்றுவது இதன் நோக்கம். அப்போ இதோட நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டை வந்து காலநிலை மாற்ற தாக்கத்தின் செயல்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறது அதோட முக்கிய நோக்கமாக கருதப்படுது. ஓகே, ஸோ இதோட நிதி பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஒதுக்கியிருக்க நிதி 500 கோடி வந்து ஒதுக்கி தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ 500 கோடி ஒதுக்கத்தில் இது தொடங்கியிருக்காங்க. இது போக ஃபர்தராக தேவைப்பட்டதுனாலும் நிதியை வந்து கூடுதல் பண்ணலாம். ஆனால் இது தொடக்க திட்டமாக வந்து 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதற்காக ஒரு நிறுவனம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க, TNGCC அப்படிம்பாங்க. ஸோ தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் அப்படின்ட்டு ஒன்று. இதற்காக வந்து இது வந்து என்னென்னா, பசுமை தமிழ்நாடு இயக்கம்னு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தொடங்கியிருப்பாங்க. அதை பற்றின வீடியோவும் நம்மளுடைய ஸ்மார்ட் பிளான் அகாடமியில் போட்டிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், அப்புறம் இப்போ காலநிலை மாற்ற இயக்கம், இந்த 3 இயக்கங்களுக்கும் ஒன்றிணைத்து செயல்படுத்தும் விதமாக தான் இந்த தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இதோட செயல்பாடுகள். மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை இயக்கங்களை வந்து உருவாக்கியிருப்பாங்க. மாவட்ட அளவில் காலநிலை இயக்கங்கள் உருவாக்கியிருப்பாங்க. அதற்காக மாவட்ட அளவில் வந்துட்டு காலநிலை அலுவலர்களை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, மாவட்ட வன அலுவலர்களாக வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் வந்துட்டு காலநிலை வன அலுவலர்களாக வந்து நியமனம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட செயல்பாடுகள். இதற்கான முன்னெடுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறன்மிகு காலநிலை கிராமங்கள் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. பசுமை பள்ளிகள், பசுமை தொன்மங்கள் இதெல்லாம் வந்துட்டு உருவாக்குறதுக்கான முதல் முயற்சியாக அதை தொடங்கியிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து காலநிலை மாற்று இயக்கம் தொடர்பான தமிழக அரசோட திட்டங்கள், இதோட மற்ற என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீலக்கொடி சான்றிதழ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, கடற்கரை மாசுகளை குறைத்து சர்வதேச தர அளவீட்டிற்கு கடற்கரைகளை உயர்த்த தேவையான அம்சங்களுடன் உருவாக்குதல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதற்கு உதாரணமாக தற்போது வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கினது கோவளம் பீச்சை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அது கோவளம் பீச்சை வந்து இதுக்கு உதாரணமாக சான்றிதழ்களோட இதுக்கு வந்து சொன்னால் இன்னும் ஹைலைட்டடாக இருக்கும். சரி, அடுத்தது பாருங்கள், திறன்மிகு கிராமங்கள் திட்டம். சூரிய ஒளி ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தணும், நீர் மேலாண்மை, மழைநீர் சேகரிப்பு, பசுமை மேம்பாடு உருவாக்கி தமிழ்நாட்டில் 10 கிராமங்களை தேர்வு செய்து விரிவான திட்ட அறிக்கையை வந்து செயல்படுத்த உலக வள ஆதார நிறுவனத்துக்கு ஒப்பந்த கடிதம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து திறன்மிகு கிராமங்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது மாவட்டத்திற்கு உகந்த காலநிலை மற்றும் ஆலோசனை வழங்க பசுமை திறனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு மேம்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான பசுமை திறனாளர்கள் அப்படிங்கிற ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து மாவட்ட அளவில் வந்து காலநிலையை வந்து பராமரிக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பசுமை தொன்மங்கள் திட்டம். இது வந்து இரு கோயில்கள் வந்து தமிழகத்தை தேர்வு செய்து காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு செயல்படுத்துகிற வகையில் வந்து உருவாக்குறது தான் இந்த பசுமை தொன்மங்கள் திட்டம் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பசுமை பள்ளிகள் திட்டம். இது வந்து 25 பள்ளிகள் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்டு சூரிய ஒளித்தகடுகளை அமைத்து பள்ளிகளில் மின்சார பயன்படுத்துதல். அடுத்தது மூலிகை காய்கறிகள் தோட்டம். ஓகேங்களா? அந்த மூலிகை காய்கறிகளை வளர்க்குற தோட்டங்கள், பசுமை பூங்காக்கள் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு தோட்டங்கள் உருவாக்குறது. இதற்காக வந்து 5 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பள்ளி கல்வித்துறை மூலம் வந்துட்டு இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 5 கோடி ஒதுக்கப்பட்டு பள்ளி கல்வித்துறை மூலம் வந்து இதை செயல்படுத்துகிறாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பிற முன்னெடுப்புகள் அப்படின்னு இதில் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, பசுமை திட்டங்களுக்கு அனுமதி ஒற்றை சாளர முறையில் வழங்கி கைடன்ஸ் தமிழ்நாடால் திட்டங்கள் வகுக்கப்படும். அப்போ இது வந்து ஒரே முன்னெடுப்பாக ஒற்றை சாளரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறத உருவாக்கி அதில் தான் வந்து எல்லா திட்டங்களும் வகுக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக என்ன நம்மளுக்கு பயன் அப்படின்னா, 2030க்குள்ளே வந்து $1 டிரில்லியன் பொருளாதாரமாக தமிழக அரசு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த முன்னெடுப்புக்கு ஒரு ஊக்குவிப்பாக தான் இது அமைது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது தனியான பசுமை வழித்தடங்கள் உருவாக்கம். அப்போது இந்த பசுமையான காலநிலைகள், பசுமையான முன்னேற்பாடுகளை வந்து செயல்படுத்துறதுக்காக அதை வந்து தனியாக ஒரு காரிடாரை வந்து உருவாக்கணும், பசுமை வழித்தடம், ஓகேங்களா, கிரீன் காரிடார்ஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கால்நடை அறிவு இயக்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, கால்நடை மாற்றம் குறித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே சேர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள வந்து கால்நடை மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு முனைப்புடன் செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இயக்கம் தான் இது. இதெல்லாம் வந்து செயல்படுத்துறதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தது பனைமரம் நடும் திட்டம். கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காக கடற்கரையில் வந்து பனைமரங்கள் நடணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பனைமரங்கள் நடும் திட்டம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாதுகாப்பாங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கடல் பசு, தேவாங்கு, பிணந்தினி கல்கு இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது என்னென்ன இதோட டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து காலநிலை மாற்றத்துக்கு எந்த அளவில் உகந்ததாக இருக்குது, எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஓவராலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவாங்குகள், அதுக்கப்புறம் இது தேவாங்கு பார்த்திங்கன்னா விவசாயத்தில் பயிர்கள் வந்துட்டு பூச்சிகளால் வந்து கடிக்கப்பட்டு அதில் வந்து பயிர் சேதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த பூச்சிகளை உண்ணுது. அப்போ அதனால் இது வந்து விவசாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்தது பிணந்தின்னி கழுகு. இது கால்நடை மாற்றத்தில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. என்னென்னா வந்து வல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த அழுகிய இறந்த நிலையில் இருக்கிற எல்லா விலங்குகள் உயிரினங்களை வந்து சாப்பிட்றதுனால என்விரான்மெண்ட் அளவில் தொற்று நோய்கள், தொட்டா நோய்கள், இந்த மாதிரி நிறைய நோய் தொற்றுகள் வந்து மற்ற உயிரினங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கடல் பசு பார்த்திங்கன்னா கடல் அளவில் வந்துட்டு வளத்தை பாதுகாக்கிறதுல முக்கியத்துவம் வகிக்கிறது. ஸோ இதுக்கான பாதுகாப்பு திட்டங்களில் வந்துட்டு ஆல்ரெடி தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி கால்நடை மாற்றம் தொடர்பான அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைக்க தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கால்நடை மாற்ற நிர்வாக குழு அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. இந்த கால்நடை மாற்றத்தை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு கவுன்சில் உருவாக்கியிருக்காங்க. இந்த கவுன்சில் பார்த்திங்கன்னா மான்டாக் சிங் அவுலியா, அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி இவங்க தலைமையிலெல்லாம் கீழே வந்து இந்த குழு வந்து உருவாக்கியிருக்கு. இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 22 பேர் கொண்ட ஒரு குழுவாக வந்து இது உருவாகியிருக்கு. ஓகேங்களா. இதோட தலைமை யாருன்னா முதலமைச்சர் தான் தலைமை வகிக்கிறார். ஓகேங்களா. இதோட செயலாளர்கள்லாம் வந்துட்டு நிறையா வந்து கல ரீதியாக, அதே மாதிரி வந்துட்டு துறை ரீதியாக சிறப்பு பெற்ற வல்லுநர்கள் மூலமாக இந்த நிர்வாக குழு வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது சுற்றுச்சூழல் துறை அப்படின்னு ஒன்று. சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றத்துறை அப்படிங்கிறத மாட்டியிருக்கிறாங்க. அதாவது சுற்றுச்சூழல் துறையை வந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அப்படின்னு பெயர் மாட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இது எதுக்காகனா குறிப்பாக காலநிலையில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் மீண்டும் மஞ்சப்பை திட்டம். மீண்டும் மந்தப்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். பிளாஸ்டிக்கை உருவாக்கி எல்லாருமே வந்துட்டு துணிப்பைகளை வந்து உபயோகப்படுத்தணும், வீட்டிலேருந்து வரும்போதே துணிப்பைகளை கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு உருவாக்குறதுக்காக மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்ற இயக்கத்துக்கான ஒரு அடிக்கோல் இருக்க ஒரு திட்டமாக தான் இருக்குது. ஸோ இதில் நிறையா வந்து நம்மளுடைய பலன்கள் தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு, தமிழ்நாடு அடைந்து கொண்டும் வந்திருக்கிறது. ஸோ இது முடிவுரை என்ன சொல்லலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இத்தகைய முயற்சிகள் மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழும். மேலும் 2007 நிகர கார்பன் இலக்கு, அதாவது நிகர பூஜ்ய இலக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலக்கை அடையிறது இந்தியாவோட இலக்கு 2070. அதை வந்து தமிழ்நாடு அந்த 2070க்கு முன்னாடியே அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த முன் ஏற்பாடுகள் மூலமாகவும் இந்த இயக்கம் மூலமாகவும் நிறையா இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும். மேலும் இத்தகைய முயற்சிகள் 2012 நடைபெற்ற ரியோ டி ஜெனீவாவில் எடுத்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDG கோல்ஸ், ஓகேங்களா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 13-14 அடைய உறுதுணையாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ 13-14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் குறித்த நிலையான சூழ்நிலை அடைய
அடையணும் அப்படிங்கிறது 13. 14 பார்த்தீங்கன்னா கடற்சால் வளங்களில் வந்து காலநிலை மாற்றத்தை வந்து தடுக்கவும் அதை வந்து நிலையான வளர்ச்சியை உருவாக்கவும் கோல்கள் இருக்கும். அப்போ அது 13, 14 இலக்கை அடையிறதுக்கு இந்த திட்டங்கள் வந்து ரொம்பவுமே வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி நம்ம எழுதலாம். ஸோ அப்போ இது காலநிலை மாற்ற இயக்கம்னா என்ன? இது 2022 டிசம்பரில் சென்னையில் வந்து நடைபெற்ற மாநாட்டில் தொடங்கியிருக்காங்க. இதற்காக 500 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், கால்நடை மாற்று இயக்கம், இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு பசுமை கால்நடை நிறுவனமாக உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக மாவட்ட அளவில் கால்நடை இயக்கங்கள் தொடங்கப்பட்டு இதில் வந்துட்டு மாவட்ட வன அலுவலர்கள் வந்து கால்நடை அலுவலர்களாக நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான முன்னெடுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீலக்கொடி சான்றிதழ் திட்டம், திறன்மிகு கிராமங்கள் திட்டம், அதே மாதிரி பசுமை புத்தாய்வு திட்டம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பசுமை தொன்மங்கள் திட்டம், இது கோயில்களை தேர்வு செய்து மாற்றுறது. பசுமை பள்ளிகள் திட்டம், சூரிய ஒளித்தகடுகள், அதுக்கப்புறம் மூலிகை காய்கறி தோட்டங்கள்லாம் அமைக்கிறது. பிற முன்னெடுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. தமிழ்நாடு கைடன்ஸில் வந்துட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் ஒற்றைச்சாளரமாக உருவாக்கணும். $1 டிரில்லியன் பொருளாதாரத்துக்கு வந்து உதவியா இருக்கு. தமிழ்நாடு பசுமை வழித்தடங்கள் உருவாக்குறது, கால்நடை அறிவு இயக்கங்கள், பனைமரம் நடுதல், அதே மாதிரி பாதுகாப்பகங்கள், கடற்பசு, தேவாங்கு, பிணைந்தண்ணி கழுகுகளுக்கான பாதுகாப்பகங்கள் அமைக்கிறது. காலநிலை மாற்றம் தொடர்பான அனைத்து திட்டங்களையும் ஒருங்கிணைக்க தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கணும். அதே மாதிரி காலநிலை மாற்ற நிர்வாக குழுவும் இதில் 22 பேர் கொண்ட குழுவாக இருக்கும். இதோட தலைவர் வந்து முதலமைச்சராக இருப்பார். சுற்றுச்சூழல் துறை, சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையாக மாற்றம், மீண்டும் மஞ்சப்பை திட்டங்கள், இது எல்லாமே முன்னெடுப்புகள். இது எல்லாமே வந்து SDG கோல்ஸ் 13, 14 அடையிறதுக்கான ஒரு இலக்காக வந்து இதில் வந்து இருக்கு, உதவியாக இருக்கு. நேர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்றது மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கிய அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றம் பற்றி நிறைய தகவல்களை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை 75 50 31 24 44 என்ற நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. இந்நிகழ்ச்சியின் மறுபொலிபரப்பை இரவு 9 மணிக்கு நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். மேலும் அறிவியல் தகவல்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.